பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் ஆவிக்குரிய தளத்துடைய செயல்பாடுகளை ஒரு 3 நிகழ்ச்சிகள் வழியாக நாம் தியானிக்க போகிறோம். அதாவது 3 சிறைச்சாலைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதாவது எருசலேம்ல உள்ள ஒரு சிறை, யூதேயாவில் அதாவது ஏரோதுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறை, பிலிப்பு பட்டணத்தில் உள்ள ஒரு சிறை என்று ஒரு 3 இடங்களை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். இதிலேயே இந்த 3 இடத்திலும் ஆவிக்குரிய தளத்தினுடைய செயல்பாடை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். முதலாவதாக எருசலேம் சிறையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும். அதாவது 5வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? அதாவது கர்த்தருடைய இவங்கெல்லாம் பொறாமையினாலே நிறைந்து அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையிலே வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 19வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய தூதன் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அப்போ அதாவது ஆவிக்குரிய தளம் இறங்கி வந்திருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போ கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து, அப்போ இவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. சிறைச்சாலையில போடப்பட்டு இருக்கிறார்கள். சிறைச்சாலையில போடப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய தளமானது இறங்கி வருகிறது. அது வந்து என்ன செய்கிறது? ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இது எப்படி நடக்க முடியும் என்பதை இந்த நாளில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது இந்த சிறைச்சாலைக்கு ஒப்பான ஒரு சிறைச்சாலை ஆவிக்குரிய தளத்திலே இறங்கி வந்திருக்கிறது. இந்த சிறைச்சாலை எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குதோ அதுக்கு பேரலல் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள ஒரு ஆவிக்குரிய சிறைச்சாலை இறங்கி வந்திருக்கிறது. இது சேம் கன்ஸ்ட்ரக்ஷன், அது சிறைச்சாலைன்னு சொல்ல அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுகிறேன். அப்போ அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அது இங்க எப்படி இருக்குதோ அதே போல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இறங்கி வந்திருக்கிறது, ஆவிக்குரிய தளத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. அதுல இவர்கள் மாற்றப்படுகிறார்கள். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பேதுருவும் அவனோடு கூட இருக்கக்கூடிய அத்தனை அப்போஸ்தலர்களும் அப்படியே இந்த ஆவிக்குரிய தளத்தினுடைய அந்த சிறைச்சாலைக்குள்ளே மாற்றப்படுகிறார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, அதே என்விரான்மெண்ட், அதே கேட்டு, எல்லாமே அதுல என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே அப்படியே இருக்குது. இவங்க வந்து அப்படியே ஜஸ்ட் அந்த இதுல இருந்து இந்த இதுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுறாங்க. ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே அவர்கள் டிரான்ஸ்பர் ஆகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். அப்போ இது என்ன, இது எதுக்காக இறங்கி வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு போகப்படுகிறார்கள். அப்போ அவங்க அதாவது ஒரிஜினல், அதாவது பூமி தளத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையிலிருந்து ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைக்குள்ளே அவர்கள் வந்தபடியினால இப்போ இந்த ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் எளிதாக வெளியேறி அவர்கள் மீண்டுமாக தேவாலயத்துக்கு போகிறார்கள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது இதை எப்படி சொல்லுகிறேன் என்று பார்க்கும் பொழுது நீங்க பார்க்கலாம். 22வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை 23வது வசனம், சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவல்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம்.
திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, 23வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். அப்போ என்ன, இதுதான் நான் சொன்ன அந்த பகுதியினுடைய ஒரு வெளிப்பாடு. அதாவது கதவு அப்படி பூட்டின கதவு பூட்டின மாதிரி தான் இருக்குது. இன்னும் காவலர்கள் அப்படியே தான் நிக்கிறாங்க, கதவுகளுக்கு முன்னாடி தான் நிக்கிறாங்க. உள்ள திறந்து உள்ள போய் அதாவது வெளியே இருந்து உள்ள ஒருத்தரை போட்டு பூட்டியாச்சுன்னு சொன்னா வெளியே உள்ள இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க முடியாத அளவுக்கு ஃபுல்லா இருட்டா இருக்கக்கூடும் அல்லது அடைக்கப்பட்டு இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில தான் அவங்களை உள்ள போட்டிருக்கிறாங்க. எல்லா அப்போஸ்தலர்கள் எல்லாம் உள்ள போட்டிருக்கிறாங்க. இப்போ போய் இதுக்குள்ள இருந்து எவனும் தப்பிச்சு போயிட முடியாது என்று இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையை திறந்து பார்க்கறாங்க. உள்ள யாரையும் காணோம். இல்லையா? அப்ப எங்க போனாங்க? இப்போ இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்து அப்ப உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இருக்கிறார். அவர் பூட்டி இருக்கிற அறைக்குள்ளே வந்தார் என்று அறிந்திருக்கிறோம். ஆனா இவங்க மனுஷ சரீரத்துலதான் இருக்கிறாங்க. ஆனா மனுஷ சரீரத்துல இன்னும் மறிச்சு உயிர்க்கெல்லாம் செய்யல அப்போஸ்தலர்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கள இப்போ திறந்து பார்த்தா உள்ள ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்னா இது என்ன காட்டுகிறது? ஒரு ஆவிக்குரிய தளம் இறங்கி அவங்கள அப்படியே இங்க இருந்து அந்த இடத்திற்கு டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அந்த தளத்துக்குள்ள போன உடனே அங்கிருந்து அந்த தளமானது அவர்களை வெளியே பத்திரமாக கொண்டு வந்திருக்கிறது. இவங்க இந்த இதுல இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது பூமிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையில எந்த மாற்றமும் இல்லை. அதுல எதுவுமே கதவு திறக்கவோ 4 பேரு மயங்கி விடவோ அல்லது ஒரு சண்டை நடக்கவோ எதுவுமே நடக்கல. அப்போ என்ன நடக்கிறது? ஆவிக்குரிய தளமானது பரலோகத்திலிருந்து ஆவிக்குரிய தளமானது இறங்கி இந்த டிரான்ஸ்பர், அதாவது அப்போஸ்தலர்களை முற்றிலுமாக அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறது. அந்த தளத்தின் வழியாக அவர்கள் வெளியே அவர்கள் மீண்டுமாக தேவாலயத்திற்கு பிரசங்கிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ இப்போ அவங்க தேவாலயத்தில் நிற்கிறதை பார்த்து விட்டு போய் தகவல் சொல்லுகிறார்கள். அவங்க நிக்கிறாங்க, அங்க நிக்கிறாங்க, அங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது இது இந்த நேரத்திலே அதாவது அந்த பகுதியானது அது இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த முழு காரியமுமே அந்த ஆவிக்குரிய தளத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதை நாம் உணர முடியும். அதாவது இந்த அப்போஸ்தலர்களை விடுவிப்பது என்று தேவன் முடிவு செய்து தம்முடைய ஆவிக்குரிய தளத்திலே அதை செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். அதனால் என்ன நடக்குது? இவங்க எருசலேம் தேவாலயத்திலே போய் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இவங்க இங்கிருந்து ஆட்களை அனுப்புகிறார்கள். போய் அவங்க பிடிச்சிட்டு வாங்க, எப்படியோ வெளியே போயிட்டாங்க, எப்படி போனாங்கன்றது கூட அவங்க விசாரிக்கல, அவங்க யோசிக்கவும் இல்லை. அந்த யோசிக்க முடியாதபடிக்கு ஆவிக்குரிய தளத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த மொத்த இடமும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த கட்டுப்பாடு, அந்த இடத்தின் the whole environment, the whole atmosphere is under the control of the spiritual realm. அந்த ரெல்முடைய கண்ட்ரோலுக்குள்ள அந்த இடம் முழுவதும் இருக்கிறபடினால அவங்க எப்படி இவங்க இங்கிருந்து அங்க போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி அவங்களுக்கு வரல. போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ அப்படி அவர் போய் பேசி அவர் போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர வேண்டிய இடத்துல அவரிடத்துல பேசி கூட்டி கொண்டு திரும்பி வருகிறார்கள். வாங்க, திரும்பவும் கூப்பிடுறாங்க என்று சொல்லி அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். கூட்டிக் கொண்டு வரும் பொழுது இவர்களை இவர்களை கொலை செய்து விடலாமா என்று யோசிக்கிறார்கள். பாருங்க, கொலை செய்து விடலாமா என்று யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வெளியே போனாங்க, வெளியே அதாவது பூட்டப்பட்டிருக்கிற அறையிலிருந்து வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் ஆர்டினரி திங், இட் இஸ் an extraordinary திங், சூப்பர் நேச்சுரல் திங் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு என்பதை அங்க இருக்கக்கூடிய பரிசேயரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவர்களை கொலை செய்து விடலாமா என்று ஆலோசனை செய்கிறார்கள். அப்பொழுது கமாலியல் என்பவன் எழுந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். இல்ல, இது தேவனுடைய சித்தமா இருக்குமானா தேவனுடைய போரிடுவர்களாக இருப்பீர்கள் என்று அவன் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான். அதன் நிமித்தம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? இவர்களை அடித்து இனி இயேசுவை பற்றி நீங்க பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களை அனுப்பி விடுகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது.
இன்னும் பிரியமான சகோதரர்களே, என்ன நடக்கிறது இது என்பதுல, அதாவது ஆவிக்குரிய தளம் இறங்கி வந்திருக்கிறது. அது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அது ஒரு எந்த சிறைச்சாலையில இருந்தார்களோ அதுக்கு ஈக்குவலான ஒரே ஒரு சிறைச்சாலை, அல்லது அதுல இருந்து இதுக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த இதன் வழியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ கர்த்தருடைய தூதன் கதவை திறந்து வெளியே, இது ஏன் அவங்கள திடீர்னு டிசப்பியர் ஆகிறதுக்கு வச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நாட் த ரைட் வே, அது சரியான முறை இல்லை. ஏனென்றால் ஆவிக்குரிய தளம் எப்பொழுதும் தேவன் நிர்ணயித்திருக்கிற பூமி தளத்தினுடைய இயற்கையான நிகழ்வுகளை மாற்றி அமைப்பது இல்லை. அதாவது தேவன் கட்டளையிட்டால் ஒழிய அதை மாற்றி அமைக்கிறது இல்லை. அப்போ என்ன சிச்சுவேஷன் இருக்குதோ அந்த சிச்சுவேஷனுக்கு மத்தியில தான் இந்த காரியம் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நாளிலே வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போ தேவாலயத்து போகிற பாதையோடு கூட அந்த தளம் இணைந்து கொள்கிறது. இவங்க அப்படியே நடந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக ஏரோதுடைய சிறை அவர்களை அப்போஸ்தலர் பேதுருவை சிறை வைக்கிற அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 12ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா 1வது வசனத்திலே, ஏரோது சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பாஸ்கா பண்டிகைக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிறது பேதுரு. யாக்கோபு யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை ஏரோது கொலை செய்து விட்டான். இப்ப பேதுருவை அதே மாதிரி கொலை செய்வதற்காக அவரை பிடித்து சிறைச்சாலையிலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். அவர் எப்படிப்பட்ட இது வச்சிருக்கிறான்னு சொன்னா, அதாவது 4 அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான் என்று பார்க்கிறோம். 4 டைம்ஸ் 4 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. 4 அடுக்கு பாதுகாப்பு. அதாவது ஒருத்தர் தப்பிச்சு போகணும்னு நினைச்சா அந்த 4 அடுக்கு பாதுகாப்பையும் தாண்டி தான் அவன் தப்பித்து போக முடியும் அப்படின்னு சொன்னான். அதாவது தப்பிக்கவே முடியாத ஒரு சூழல் என்று பார்க்கிறோம். அப்போ தப்பிக்கவே முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது தேவன் இடைபடுகிறார். எப்படி இடைபடுகிறார்? அதாவது சபை ஊகத்தோடு ஜெபம் பண்ணி இருக்கிறது. தேவன் பேதுருவை காப்பாற்றுவது என்று முடிவு செய்து விட்டார். அதன் நிமித்தம் என்ன ஆச்சுன்னா, இப்ப முதலாவதாக பார்த்தோம், அதே போல இப்பொழுதும் அது ஆவிக்குரிய தளம் இறங்கி வருகிறது என்று உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இப்ப பேதுரு எந்த ஒரு இதுல எந்த சிறைச்சாலையில எந்த மாதிரி ஒரு இதுல கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறானோ அதே போல ஒரு ஆவிக்குரிய தளம் அங்கே இறங்கி வருகிறதை நாம் இங்கேயும் பார்க்க முடியும். 7வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். அவன் உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பேதுருவை பொறுத்தளவுல
ஒரு தரிசனம் பார்க்கிற மாதிரி நினைக்கிறான். தரிசனம் பார்க்கல, தரிசனம் பார்க்கிறதாக நினைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆவிக்குரிய தலம் இறங்கி வந்திருக்கிறனால, ஏன்னா தரிசனம் பார்க்கிறவர்களுக்கு தெரியும் அந்த அந்த அட்மாஸ்பியர் இஸ் நாட் அ பிசிக்கல் அட்மாஸ்பியர். அதாவது உலகத்தினுடைய ஒரு அமைப்பை அதே போல நம்ம என்ன செய்ய முடியும், தரிசனத்திலையும் பார்க்க முடியும். ஆனா தரிசனத்தில தான் பார்க்கிறோம் என்பதை அவர்கள் உணர முடியும். அப்போ இவன் பார்க்கக்கூடிய அந்த இடத்துல அதே எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஆவிக்குரிய தலம் இறங்கி வந்திருக்கிறபடியினால அவன் அதை எப்படி பார்க்கிறான், அது நான் தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அந்த தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். ஏதோ தரிசனம் பார்க்கிறோம், நம்ம ஆண்டவர் வந்து ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, நம்ம தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார் என்று ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அது எப்படி செய்கிறார் தெரியாது என்கிற அளவுக்கு அவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ என்ன நடக்குது, அவன் உண்மையாகவே அந்த சிறைச்சாலையிலிருந்து இறங்கி ஆவிக்குரிய தளத்திலே இறங்கி வந்த அந்த சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகிறான். அப்போ என்ன நடக்குது, அதாவது 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டை வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவர்களை விட்டு போய்விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாம் காவலையும் 2வது காவலையும் கடந்து நகரத்து போகிற அந்த வாசலுக்கு வந்த உடனே அந்த கதவு தானாக திறந்து கொண்டது என்று பார்க்கிறோம். அப்ப தானாக திறக்கக்கூடிய அந்த கதவு அந்த ஆவிக்குரிய தளத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. அப்போ அந்த ஹோல் செட்டப், அந்த ஹோல் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் சிமிலர் டு த ஒன் விச் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் தி எர்த். இந்த பூமிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடிய அதே செட்டப் அப்படியே ஆவிக்குரிய தளத்திலே இறங்கி வந்து பேதுரு அங்க டிரான்ஸ்பர் ஆகி அதுல அவர் முதலாம் காவலையும் கடந்து போறாரு, 2வது காவலையும் கடந்து போறாரு. அந்த நகரத்துக்கு போற வாசலுக்கு வந்த உடனே அந்த கதவு தானாக திறந்து கொடுக்கிறது. இவன் வெளியே போகிறான், அதாவது நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான் என்று பார்க்கிறோம். இங்க என்ன நடக்குது, அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. என்ன உள்ளுக்குள்ள பேதுரு இருக்காரு, என்ன 4 அடுக்கு பாதுகாப்புல போட்டிருக்கிறோம், அதனால பேதுரு உள்ளதான் இருக்கிறாரு என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா என்ன நடக்கிறது, அங்கே இல்லை என்கிற காரியம் அவர்களுக்கு பொழுது விடியும் பொழுதுதான் தெரிகிறது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்குது. இந்த 4 அடுக்கு பாதுகாப்பு போட்டப்பட்டு இருக்கிற இடத்துல ஒரு, அதாவது முழுமையா சுவர்னால அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அறையிலிருந்து ஒரு மனுஷன் அந்த வெளியே போக முடியவே முடியாது. இது சாதாரணமா நடக்கிற காரியமே இல்லை. அதாவது இவங்க அதாவது இதுல வந்து அந்த அறைக்கு ஜன்னல் இருந்துச்சா இல்லையா அந்த கொஸ்டின் எல்லாம் இங்க இல்ல. ஆனா உள்ளே ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கறத வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு போடுறாங்கன்னு சொன்னா அந்த மனுஷனை பாதுகாக்க இருக்கானா இல்லையாங்கிறத பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கட்டங்கள் உண்டு. அப்போ இவர் நடுராத்திரியில இந்த காரியம் நடந்திருக்கிறது, மாற்றம் நடந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல அவன் தேவன் அந்த ஆவிக்குரிய தலத்தை இறக்கி பேதுருவை அந்த தளத்துக்குள்ளே கொண்டு வந்து அதன் வழியாக முதலாம் காவலையும் கடந்து 2வது காவலை கடந்து அவன் 3வது காவல் கடந்து அவன் நகரத்துக்குள்ள போய் சகோதரிகள்ல ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி தான் யார் என்று தன்னை வெளிப்படுத்தி அங்கிருந்து அவன் தப்பி போகுவதற்கான காரியங்கள் எல்லாமே அந்த ஆவிக்குரிய தளத்திலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய தளத்துல இருந்து நமக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது என்பதை இந்த நாளில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போ ஒரு காரியம் நமக்கு நடக்குன்னு சொன்னா எல்லாமே சூப்பர் நேச்சுரலா தான் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆவிக்குரிய தளம் எப்படி வேண்டுமானாலும் செயல்பட முடியும். அதான் இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அதாவது இந்த எர்த்ல தான் நம்ம இருக்கிறோம், நம்ம செய்யக்கூடிய காரியங்களும் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கும். நம்முடைய
தேவன் இதுக்கு சேம், அதாவது சிமிலர் டு திஸ், அதாவது சிமுலேஷன் சொல்லுவாங்க. இதே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், இதே ஒரு அமைப்பு, இதே இதுல எதையுமே கர்த்தர் மாற்றாமல் அதுல நாம் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய கிருபையை பெற்று, தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று நாம் தப்பி போக முடியும் என்று கர்த்தர் நாளிலே வெளிப்படுத்தி கொடுக்க விரும்புகிறார். அதாவது எக்ஸ்ட்ரா, அதாவது தேவன் எக்ஸ்ட்ராவா ஏதாவது பெருசா செய்யணும், சூப்பர் நேச்சுரலா செய்யணும். தேவன் இயேசு செய்திருக்கிறார். அதாவது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி இருக்கிறார் இல்லையா? 5 அப்பம் 2 மீனை இன்னும் பழுக பண்ணி இருக்கிறார். இப்ப இது சூப்பர் நேச்சுரலா தேவன் செய்ததுதான், இல்லை நம்ம இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா நம்முடைய ரெகுலர் பூமி தளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை விடுவிப்பதற்கு தேவன் ஆவிக்குரிய தளத்தினுடைய ஒத்துழைப்பை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரலா திடீர்னு அங்க வானத்துல இருந்து தூதர்கள் இறங்கி அப்படியே நம்ம தூக்கிக்கிட்டு வேற இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க என்று எதிர்பார்ப்பது அல்ல நம்முடைய வாழ்க்கை. எப்படி தேவன் வைத்து அதே கன்ஸ்ட்ரக்ஷன், அதே போல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் வழியாகவே நம்மை நடத்தி நாம வெளியே வந்தது சூப்பர் நேச்சுரல் என்பதை நாம் உணரும்படியாக தேவன் செய்வார். நம்ம கஷ்டத்தில் வைத்தவர்கள் அல்லது நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே வைத்தவர்கள், நம்மை பிரச்சனைக்குள்ளே வைத்தவர்கள் அதை உணராமல் போகலாம். உணர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் நாம் அதை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதே சிச்சுவேஷன் மாற்றம் கிடையாது. ஒரு பிரச்சனைக்குள்ள போறோமா, அந்த பிரச்சனையில நமக்கு சிச்சுவேஷன் மாறாது. வெளியே இருந்து பார்க்கிறவங்களுக்கு அது மாறாதது போலத்தான் இருக்கும். அந்த நிலையில தேவன் தம்முடைய ஆவிக்குரிய தளத்தை இறங்கி வர செய்து அதே சேம் சிச்சுவேஷன் அதிலிருந்து வெளிவர கிருபை செய்வார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இங்க முதலாவது பார்த்த இதுல தூதர்கள் எல்லாரும், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சிறையில் இருந்தார்கள். அவர்களை எல்லாருமாக மொத்தமா இன்னொரு ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே கொண்டு அதன் வழியாக வெளியே கொண்டு வந்தார். அவங்க எல்லாரும் தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இப்ப பேதுருவை எதற்காக வெளியே கொண்டு வருகிறாங்கன்னு சொன்னா, பேதுருவை தேவன் வெளியே கொண்டு வருவதற்கு நோக்கம் உண்டு. அவனை கொண்டு ஊழியத்தை வைத்திருக்கிறார். நான் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது. அப்போ ஊழிய செய்யக்கூடிய நேரத்துல தேவனுடைய ஆவிக்குரிய தளம் மிக சுறுசுறுப்பாக தன்னுடைய வேலையை செய்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஊழியம் செய்யாத நேரத்துல பிரச்சனையா? அப்படி அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. எப்படி அதை செய்கிறார்? தம்முடைய ஆவிக்குரிய தளத்தை அதற்கு பயன்படுத்துகிறார். அதாவது இந்த உலகத்துல சில காரியங்களை தேவையில்லாமல் மாற்றுவதில்லை. அவர் மாற்றணும் அப்படின்னு நினைச்சா அதை மாற்றுவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா அவர் செய்து வைத்திருக்கிற, அவர் அனுமதித்திருக்கிற எல்லா அந்த கட்டுப்பாடுகளும் அப்படியே பின்பற்றப்பட வேண்டும். இயற்கையினுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நார்மலா நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அப்படியே நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுல மாற்றுகிறவர் அல்ல ஏன்னா அவர் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கிறாரு. ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஒன்னொன்றை உருவாக்கி நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நல்லது என்று கண்டதை அவர் மாற்றுகிறவர் அல்ல. அப்போ அவர் இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே, அவர் நன்மையான காரியங்களை நம்மை சுற்றி வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே நம்மை சத்துருவானவன் ஒரு பிரச்சனைக்குள்ளே கொண்டு போகும் பொழுது அதிலிருந்து வெளிவருவதற்கு தேவன் ஆவிக்குரிய தளத்திலே வைத்திருக்கிற சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ், சிமிலர் சிச்சுவேஷன்ஸ், அதாவது ஒரே மாதிரியான காரியங்களை உருவாக்கி அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர, பிரச்சனையிலிருந்து வெளிவர தேவன் கிருபை செய்கிறார். அது எப்படி செய்தார் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை நிச்சயமாய் செய்வார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இது பிலிப்பி பட்டணத்தில் உள்ள சிறையை பார்க்கிறோம். பிலிப்பி பட்டணம் எங்க இருக்கிறது? அதாவது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம்
அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவங்க பிலிப்பி பட்டணத்திலே அவங்க அதாவது பவுலும் சீலாவும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக போயிருக்கிறார்கள். அங்கு அவங்க அப்படி ஜெபித்து கொண்டு வரக்கூடிய வேளையில ஒரு குறி சொல்லுகிற ஆவியை ஒரு பெண்ணிடத்திலிருந்து விரட்டி விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு பெண்ணிடத்திலிருந்து அது போனதுனால அவளை வைத்து, அந்த குறி சொல்லுகிற ஆவியை வைத்து அதை லாபம் சம்பாதித்து கொண்டிருந்த அந்த ஊர் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அடித்து அவர்களை சிறையிலே போடுகிறார்கள் என்கிற காரியத்தை நாம் அந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். அப்போ 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அதாவது 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கேயும் பார்க்கிறோம், இது 3வது கட்டம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. இது ஒரு சிறைச்சாலை. இது பிலிப்பி பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை. அதுல என்ன பண்றாங்க, அடிச்சு அந்த குறி சொல்லுகிற ஆவியை பவுலும் சீலாவை விரட்டினது நிமித்தம் அவனை அடித்து சிறைச்சாலையில போடுகிறார்கள். சிறைச்சாலைக்காரர்கிட்ட ஒப்புவித்திருக்கிறார்கள். அவர் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இவர்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ வெளியே கொண்டு வருகிற இந்த வேளையில முதலாவதாக பார்த்த 2லையுமே இதே சிறைச்சாலை தான். அந்த சிறைச்சாலையை ஆவிக்குரிய தளத்திலிருந்து இறங்க பண்ணி அதன் வழியாக வெளியே கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இப்போ என்ன ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஆவிக்குரிய தளத்தில் நடக்கிறது நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போ முதலாவது இதுல சிமிலர் கன்ஸ்ட்ரக்ஷன், சிமிலர் ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு இடத்திற்கு இவங்க மாற்றப்படுகிறார்கள். அதன் நிமித்தமாக அவர்களை பத்திரமாக வெளியே கொண்டு வந்து திரும்பவும் முதலாவது பார்த்த காரியத்துல அந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்த்த சிறைச்சாலையில என்ன பார்க்கிறோம்? அவங்க தேவாலயத்துக்கு போய் அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பேதுரு சிறைச்சாலையில இருந்தான். அந்த 4 அடுக்கு சிறைச்சாலையில 4 அடுக்கு பாதுகாப்புள்ள சிறைச்சாலையில இருந்தான். அப்ப அதே போல ஒரு சிறைச்சாலையை தேவன் ஒரு ஆவிக்குரிய தளத்திலே கொண்டு வந்து அதன் வழியாக அவனை வெளியே கொண்டு வந்து அவன் அந்த ஊரை விட்டு வெளியே தப்பி போகும்படி கிருபை செய்தார் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். இங்க பவுலைய சீலாவையும் அந்த சிறையிலிருந்து தப்பி போக வைப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. அல்லேலூயா. அதாவது சிறையில அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சிறை இவங்க யாருக்கும் போய் இது பண்ண சுவிசேஷம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சிறையில போடப்படவில்லை. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தடையாக இவர்கள் உள்ளே போடப்படவில்லை. இவங்களை உள்ள போட்டிருக்கிறது எதுக்காகன்னு சொன்னா, ஒரு பிசாசை விரட்டினதுக்காக, ஒரு ஆவியை குறி சொல்லுகிற ஆவியை விரட்டினதுனால அவர்களுக்கு உண்டான நஷ்டத்தை கோபமாக வெளிப்படுத்தி அவனை அடித்து அவர் 2 பேரையுமே அடித்து சிறையிலே போட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த சிறைச்சாலையில இப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? இப்போ இங்கே அவர்கள் சுவிசேஷம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. முதல் 2ல அவங்க சுவிசேஷம் செய்யணும் விரும்பினாரு, வெளியே கொண்டு வந்தார். இப்போ சுவிசேஷம் செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆனா வெளியே கொண்டு வருவதற்கு பதிலாக தேவன் இதே ஒரு ஆவிக்குரிய தளத்தை இப்பொழுது கொண்டு வருகிறார். அதாவது இவங்க என்ன சிறைச்சாலையில இருந்தாங்களோ அதே சிறைச்சாலை போன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சிச்சுவேஷனை தேவன் கொண்டு வருகிற ஆவிக்குரிய தளம் இறங்கி வருகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அப்ப என்ன நடக்குது? 26வது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16:26, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன நினைக்கலாம்னு சொன்னா, இப்போ
இவங்க அந்த சிறைச்சாலை அதிர்ந்தது, கதவுகள்லாம் திறந்துருச்சுன்னு சொல்லி போட்டிருக்கிறது. அப்புறம் ஆண்டவர் எதுக்காக அவர் மேல அது ஆவிக்குரிய தளத்திலே ஒரு சிறைச்சாலையை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்க கூடும். அதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்ன நடக்குது? பூமி அதிர்கிறது. இவங்க எல்லாம் பாடினோடனே பூமி அதிர்கிறது. பூமி அதிர்வதனால கதவுகள் எல்லாம் திறந்துருச்சு. பாருங்க, கதவுகள் எல்லாம் திறந்துருச்சு. அவங்க கையில உள்ள கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விட்டது. ஆனா இப்பொழுது பவுலும் சீலாவும் அந்த சிறையில் இருக்கக்கூடிய மற்ற கைதிகள் அத்தனை பேரும், அதாவது இவங்க பாடி துதிக்கிறதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை கைதிகளும், சிறையில் இருந்த அத்தனை கைதிகளும் இப்பொழுது ஆவிக்குரிய தளத்திலிருந்து வந்திருக்கிற அந்த சிறைச்சாலைக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். முதல் ரெண்டுலையுமே அந்த மாதிரி மாறி ஆவிக்குரிய தளத்தில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள வந்தவங்க பத்திரமாக தேவதூதன் வழியாக வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். இங்கே இவர்கள் பத்திரமாக இருக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் சொன்னா, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து அவனோட தூங்கிட்டு இருந்திருக்கிறான். குலுங்குது அப்படின்னு சொன்ன உடனே தலைவன முழிச்சு பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அல்லேலூயா. பாருங்க, இப்போ இவன் அதாவது கதவுல திறந்துருச்சு. இது பூமிக்குரிய தளத்திலே கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது. சிறைச்சாலையுடைய கதவுகள்லாம் திறக்கப்பட்டு விட்டது. இப்போ திறந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா உண்மையில என்ன நடக்குது? இவங்க ஆவிக்குரிய தளத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறதுனால அங்கே கதவுகள் திறக்கப்படவில்லை. அவங்க உள்ளதா இருக்கிறாங்க. they are not free from the prison. அந்த சிறைச்சாலையை விட்டு பவுலும் சேலாவும் மற்ற யாருமே வெளியே வரவில்லை. கதவு திறந்திருக்குன்னா பூமிக்குரிய தளத்திலே கதவு திறந்திருக்கிறது, ஆவிக்குரிய தளத்திலே கதவு திறக்கப்படவில்லை. அல்லேலூயா. இதுதான் பெரிய டிஃபரன்ஸ். அப்போ தேவன் என்ன விரும்புகிறார்? அங்க ரெண்டு இடத்துலையும் தேவன் அந்த ஆவிக்குரிய தளத்திலே அந்த ஒரு சிறைச்சாலையை உருவாக்கி காமிச்சு அதன் வழியாக சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இங்கே இவர்களை அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே இருக்க வைத்து சுவிசேஷத்தை சொல்ல வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, அவன் கொலை செய்து கொள்ள போனான். அப்பொழுது பவுல் மிகுந்த சத்தமிட்டு, 28வது வசனம், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அப்போ கதவு திறந்து கிடக்குன்னா எந்த கைதி ஓடி போகாம இருப்பான்? அது இவங்க ரெண்டு பேரும் வேணா ஓடாம இருக்கலாம். பவுலும் சீலாவும் வேணா தேவனுக்கு பயந்தவர்கள் ஓடி போகாம இருக்கலாம். ஆனா மற்ற கைதிகள்ல கதவு திறந்திருக்குன்னு சொன்னா ஓடாம இருப்பாங்களா? ஓடி இருப்பாங்க. அதான் அவனுடைய அந்த சிறைச்சாலைக்காரனுடைய எண்ணம். அதனாலதான் அவன் ஐயோ இனிமே நம்ம உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், எப்படி நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லி அவன் தற்கொலை செய்து கொள்ள போனான் என்று பார்க்கிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம். அப்போ தேவன் இந்த அதாவது ஆவிக்குரிய தளத்திலே இருந்து வந்த அந்த சிறைச்சாலையிலே அவர்களை வைத்திருக்கிறார். அவரை சிறைப்படுத்தி வைக்கவில்லை, அவர்களை அந்த கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். அவங்களால கதவு திறந்து இருக்கிறத பார்க்க முடியல, கதவு திறந்துருச்சு அப்படின்றத பார்க்க முடியல. அப்போ அதுதான் வித்தியாசம். பவுல் அதை உணர்ந்திருக்கிறான். பவுலுக்கு நன்றாக அவன் ஆவிக்குரிய மனுஷன், அவன் ஆவிக்குரிய தளத்தை பார்க்கக்கூடியவன், அவனுடைய கண்கள் எப்பொழுதும் ஆவிக்குரிய தளத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய கண்களை உடையவன். அப்போ அவனுக்கு தெரியுது, இது நம்ம இந்த ஷேக்கிங் இது எல்லாமே ஒரு ரட்சிப்புக்கான ஒரு காரியத்தை, விசேஷ அறிவிப்பதற்கான ஒரு காரியமாக மாறப்போகிறது என்று அவன் அதை கண்டுகொண்டு அவன் சொல்லுகிறான், எல்லாரும் இங்குதான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ பவுலை பொறுத்தளவுல எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க என்பதை தெளிவாக அவன் உணர்ந்து இருக்கிறான், பார்த்து இருக்கிறான். அந்த சிறைச்சாலையில எல்லாரும் இருக்கிறத பார்த்து, அப்ப பூமி அதிர்ந்துச்சு, கதவு திறந்துச்சு, எல்லாம் இந்த பூமி தளத்திலே உள்ள பூமி அதிர்ந்தது, கதவுகள் திறந்தது உண்மை. அதனால்தான் அந்த சிறைச்சாலைக்காரன் தற்கொலை செய்து கொள்ள போனான். ஆனா ஆவிக்குரிய தளத்துல இவர்கள் மாற்றப்பட்டபடியினாலே அந்த அதிர்வுகளோ எதுவோ அவர்களை பாதிக்கவில்லை. அவர்கள் அங்கேதான் இருந்தார்கள். அதாவது அவர்கள் யாரும் வெளியே ஓடவில்லை, தப்பி போக முயற்சிக்கவில்லை என்று தெரிகிறது. அப்போ அதன் பிறகுதான் சிறைச்சாலைக்காரன் இதை பார்க்கிறான், இந்த சிச்சுவேஷனை பார்க்கிறான். கதவு திறந்து கிடக்குது,
இவங்க பவுலும் சீலாவும் ஓடல, அந்த மற்ற கைதிகளும் ஓடல. இதுல இது என்ன ஒரு மாற்றம் இருக்கிறது என்று பார்க்கிறான். அப்பொழுது ரட்சிப்புக்கான காரியம் அங்கே நடந்து இருக்கிறதை பார்க்கிறோம். அப்பதான் அதாவது அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே அந்த ஆவிக்குரிய தளத்தினுடைய பிரசன்னம் அந்த இடம் முழுவதும் வியாபித்து இருக்கிறபடினால அவன் என்ன கேட்கிறான், ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இல்லையா? அதாவது கேள்வி எப்படி வந்திருக்கணும், நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு சொல்லி வந்திருக்கணும். ஏன்னா ஒரு கதவு திறந்து கிடக்குது, வெளியே ஓடாம இருக்கிறீங்க, யாருமே ஓடலை, ஒருவேளை நீங்க தான் சொல்லி, அதாவது பவுலும் சீலாவும் சொன்னதுனால அவங்க யாரும் ஓடாம இருக்கிறாங்க போல அப்படின்னு வேணா அவன் சிறைச்சாலைக்காரன் நினைச்சிருக்கணும். அல்லது அதற்கு கைமாறாக அவன் பவுலும் சீலாவையும் பார்த்து, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமான்னு சொல்லி அவன் கேட்டு இருக்க வேண்டும். ஆனா அவனிடத்துல இருந்து என்ன கேள்வி வருகிறது, அவன் அதாவது 30வது வசனம் சொல்லுகிறது, அவரை வெளியே அழைத்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அல்லேலூயா! ஒரு ரட்சிப்புக்கான பாதை அங்கே உருவாகிறது என்று பார்க்கிறோம். ரட்சிப்புக்கான ஒரு சூழல் உருவாகிறது என்று பார்க்கிறோம். அப்போ தேவன் அதே ஆவிக்குரிய தளம், விடுவிப்பதற்கு பயன்படுத்தின அதே ஒரு ஆவிக்குரிய தளத்தை இப்பொழுது இங்கேயும் பயன்படுத்துகிறார். பவுலும் சீலாவும் சிறைப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலும் பயன்படுத்துகிறார். அப்போ அங்க பேதுருவை வெளியே கொண்டு வந்தது பவுலுக்கு தெரிஞ்சிருக்கும், நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரும் அப்போஸ்தலரா இருக்கிறபடினால இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவர் இந்த பக்கம் இங்க வந்திருப்பார். இப்ப இந்த சிறையிலிருந்து தேவன் தன்னை விடுவிக்க கூடும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க முடியும். ஏன்னா அடிக்கப்பட்டு தொழுமரத்துல கடுமரத்துல கட்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். இங்கிருந்து தேவன் விடுவிப்பார் என்று எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனா என்ன நடக்குது, ரட்சிப்புக்கு ஏதுவான காரியம் இருக்கிறபடியினாலே தேவன் தப்பி போவதற்கு அங்கே அனுமதிக்கவில்லை, அதற்கான சூழ்நிலையை உருவாக்கவில்லை. இப்ப இவங்க அந்த ஆவிக்குரிய தளத்தில் இறங்கி வந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல எந்த கதவும் ஓப்பன் ஆகல, இவங்க உள்ளதான் இருக்கிறாங்க. அப்போ தேவன் அதுல சித்தம் வைக்கவில்லை என்பதை பவுல் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டான். அப்போ வெளியே அதை ரட்சிப்புக்கு ஏதுவான காரியமாக அதை மாற்றி, அதாவது இந்த சிறைச்சாலைக்காரன் குடும்பத்தோட அத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கும்படியான ஒரு காரியம் அங்கே நடைபெறுகிறதை பார்க்கிறோம். மறுநாள் காலையில என்ன நடக்கிறது, பொழுது விடுந்த பின்பு 35வது வசனம் சொல்லுகிறது, பொழுது விடுந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன நடக்குது, அந்த ஆவிக்குரிய தளம் இறங்கி வந்திருக்கிறபடினாலே அதிகாரிகள் அங்கேயும் பார்க்கலாம், அங்க எப்படி வெளியே வந்தாங்கிற ஒரு விசாரணை இல்லை. அதே போல இங்கே இவங்க ஏன் ஓடலைங்கிற விசாரணையும் இல்லை. இப்போ இங்க என்ன நடக்குது என்பதை பார்க்கும் பொழுது அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய தளம் இறங்கி வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் அந்த இடத்துல உண்டாகிறது. எங்கெல்லாம் பரிசுத்த அந்த ஆவிக்குரிய தளம், தேவனுடைய ஆவிக்குரிய தளம் இறங்கி வருகிறதோ அந்த இடத்துல ஒரு மாற்றம் உருவாகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அவங்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப பவுல் இப்பொழுது தெரியும், தேவன் நம்ம தப்பி போகிறது விரும்பவில்லை. அப்போ தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு, இது இந்த பிலிப்பி பட்டணம் ரோம உரிமை பெற்றவர்கள் வாழுகிற ஒரு இடம். இந்த பவுலும் இந்த ரோம உரிமை பெற்ற ஒரு குடிமகனாக இருந்தான். அப்பொழுது அவன் தன்னை வெளிப்படுத்தி கொடுக்கிறான். நான் ஒரு ரோம உரிமை பெற்ற ஒரு மனுஷன், என்னை நீங்க விசாரியாமல் என்னை அடித்தது எப்படி என்று அவன் அவர்களிடத்திலே கேட்கிறான். அதாவது அப்பாடா நம்மள விட்டா போதும்னு சொல்லி அவன் கிளம்பல, அவன் தன்னுடைய உரிமையை கேட்கிறான் என்று பார்க்கிறோம். நான் ரோம குடிமகனாக இருக்கிறேன், என்னை எப்படி நீங்க விசாரணை செய்யாமல் என்னை அடிக்கலாம் என்று அவன் கேள்வி கேட்கிறான். அதன் பிறகு அவர்கள் அவனை கன்வின்ஸ் பண்ணி அவர்களை அந்த ஊரை விட்டு அதிகாரிகள் பத்திரமாக அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இது பவுல் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவன் தன்னை வெளியே கொண்டு போகாமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. ஆவிக்குரிய தளம் இறங்கி வந்திருக்கிறது, அந்த ஆவிக்குரிய தளத்தை தேவன் பயன்படுத்திய விதத்தை பார்க்கிறார். அப்போ ஒரு ஆவிக்குரிய தளமானது தேவன் பயன்படுத்துகிற தளமாக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய காரியம். அதாவது
ஹல்லேலூயா. அதாவது ஆவிக்குரிய தளத்திலே இருப்பவர்களை வெளியே உள்ள சூழ்நிலைகள் பாதிக்காது. இதான் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். ஆவிக்குரிய தளத்தில் இருப்பவர்களை வெளியே உள்ள சூழ்நிலைகள் பாதிக்காது. வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பாதிக்காது. ஆவிக்குரிய தளத்துல நம்ம இருந்தோம் சொன்னா வெளியே எந்த சூழ்நிலை இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது முதலாவது காரியத்தில் பார்த்தோம், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சிறைச்சாலைக்குள்ள இருந்தார்கள். வெளியே அவர்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. எப்போ அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்களோ அந்த இடம் முழுவதும், அதாவது அந்த எருசலேமில் உள்ள அந்த சிறைச்சாலை முழுவதும் அந்த ஆவிக்குரிய தளத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தபடியினாலே அவர்கள் அதாவது அப்போஸ்தலர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற திட்டம் மாற்றப்பட்டதை பார்க்கிறோம். அல்லையா, மாற்றப்பட்டதை பார்க்கிறோம். அப்போ வெளியே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடியவர்களை பாதிக்காது. அப்ப ஏன் நம்ம அந்த ஸ்பிரிட் ரெல்ம்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஸ்பிரிட் ரெல்ம்ல எவ்வளவுக்கு அதிகமாக பிரவேசிக்கிறோமோ அவ்வளவு நம்மை சுற்றியுள்ள சூழல்கள் பாதிக்காது. இதுதான் முதல் பாயிண்ட். அதாவது நம்மை சுற்றியுள்ள சூழல்கள், நம்ம பூமியினுடைய தளத்துல பிசாசுடைய அட்டகாசம் பயங்கரமாக இருக்கிறது. அப்போ அந்த சூழ்நிலைகள் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் அல்லது அதிகமாக ஆவிக்குரிய தளத்திலே வசிக்க இருக்க பழக வேண்டும். இரண்டாவது, அந்த தளத்துல பிரவேசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதாவது நம்ம இப்போ ஆவிக்குரிய தளத்துக்குள்ள இருந்தோம் சொன்னா நம்மை தேடி வருகிறவர்கள், அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் நம்ம தேடி வந்தாங்கன்னா அவர்கள் அந்த தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறபடினாலே நம்மை சுற்றிலும், இப்ப நான் இருக்கக்கூடிய என்னுடைய வீடு ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய வீட்டிற்குள்ளே வருகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். என்னை தேடி வருகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். என்னோடு பேசுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். என்னை பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல நாம எங்க போனாலும் நமக்கு தேவன் பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். நம்ம ஆவிக்குரிய தளத்திலே நாம் வாழுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் உறுதிப்படுத்தப்படும். அதுதான் இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் பார்க்க முடியும். அவங்க எல்லாருமே பரிசுத்தாவியிலே நிறைந்து அவர்கள் ஊழியத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அந்த பரிசுத்தாவியிலே நிறைந்து, அதாவது அப்போ 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்து எல்லாரையும் நிரப்பின பிறகு அவர்கள் அந்த பரிசுத்தாவின் நிறைவை ஒருபோதும் குறைத்து கொள்ளவில்லை. அவருடைய கைடன்ஸ், அந்த பரிசுத்தாவியருடைய அபிஷேகம் இதில் நிறைந்து வாழுகிறவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த ஆவிக்குரிய தளம் வந்து எப்பொழுதும் அவர்களை சூழ இருந்தது, கண்காணித்து கொண்டே இருந்தது, அவர்களுக்கு சுற்றிலுமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதனுடைய வெளிப்பாடுதான் அவர்களை தூக்கி 5ஆம் அதிகாரத்தில் சிறைச்சாலையில் போட்ட பொழுது இந்த ஆவிக்குரிய தளம் இறங்கி வந்து அவர்களை விடுவித்ததை பார்க்கிறோம். அதே போல 12ஆம் அதிகாரத்திலே பேதுரு சிறையில் இருக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய தளம் இறங்கி வந்து அவனை விடுவித்ததை பார்க்கிறோம். இது எல்லாத்துலயுமே கதவுகள் திறக்கப்படவில்லை. இந்த முதல் 2 கேஸ்லயுமே கதவுகள் திறக்கப்படவில்லை. எல்லா செட்டப்ல அப்படியே தான் இருக்குது பூமிக்குரிய தளத்துல. ஆனா அவங்க வெளியே வந்துட்டாங்க. இது சூப்பர் நேச்சுரல். இதுதான் தேவன் ஆவிக்குரிய தளத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். சூப்பர் நேச்சுரலா எனக்கு ஆண்டவர் செய்யணும், சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் செய்யணும் என்று சொல்லி வேறு எதையோ எதிர்பார்த்து கொண்டு இருக்காமல் இந்த தளத்தையே தேவன் நமக்கு சூப்பர் நேச்சுரலாக பயன்படுத்துவார். அதாவது நம்ம இருக்கக்கூடிய சிச்சுவேஷனையே தேவன் சூப்பர் நேச்சுரலாக, அதாவது அப்படியே அதற் போலவே ஒரு சிமுலேட்டட் என்விரான்மெண்ட்டை உருவாக்கி, அதே போல ஒப்புமையான ஒரு தளத்தை உருவாக்கி அதன் வழியாக நம்மை நடத்தி நம்மை விடுதலைக்கு கொண்டு போவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஆவித்தளத்தினுடைய ஆளுகைக்குள்ளே இருப்பவர்களே பூமி தளத்தை ஆளுகிறவர்கள் ஆளுகை செய்ய முடியாது. இது 3வது பாயிண்ட். அதாவது ஆவித்தளத்தினுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறவர்களை பூமி தளத்தில் இருப்பவர்கள் ஆளுகை செய்ய முடியாது. அதாவது இவங்க 5ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? அவங்க அப்போஸ்தலர் இனி ஒருபோதும் பேசக்கூடாது, இயேசு என்ற நாமத்தை நீங்க பேசக்கூடாது, இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று அவர்களை அடித்து அனுப்பினார்கள். அவர்கள் வந்து அதன் பிறகு
இன்னும் அதிகமா இயேசுவை பற்றி பேசினார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பேதுருவையும் அதே போலத்தான் கொலை செய்யும்படியாக சிறைச்சாலையில போட்டாங்க. அவன் அங்கிருந்து வெளியேறி பல்வேறு நகரங்களுக்கு போய் இயேசுவை பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம். அதே போல பவுலும் சீலாவும் இந்த சிறையில் இருந்து வெளியே வந்து அவர்கள் வெளியே அனுப்பிவிட்டார்கள். அனுப்பிவிடும் பொழுது அவர்கள் இன்னும் பல்வேறு இடங்களுக்கு போய் இயேசுவை குறித்து அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஆளுகை இந்த பூமி தளத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆவி தளத்திலே ஆளுமை கிடையாது. ஆவி தளத்திலே இருப்பவர்களுக்கு பூமி தளத்தில் இருப்பவர்கள் ஒருபோதும் கட்டளையிட முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்ம இதை தெளிவா புரிஞ்சுக்கிடணும். நம்ம யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம் ஆவி தளத்தை சொந்தமாய் வைத்திருக்கிறோம். தேவன் ஆவிக்குரிய தளத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். இந்த ஆவி தளத்துக்குள்ளே நம்ம போகிறவர்களாக பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் நமக்கு கட்டளையிடுவதற்கு தேவன் ஒருவருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. வேறு எந்த மனுஷருக்கும் நம் மீது அதிகாரம் இல்லை. அப்போ அந்த ஆவிக்குரிய தளத்திலே நாம் பிரவேசிக்கிறவர்களாக எப்பொழுதும் பிரவேசித்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம வாழும் பொழுது நம்மை தேவன் தம்முடைய ஆவிக்குரிய தளத்தை வைத்து நம்மை பாதுகாப்பார். எல்லாவற்றையும் பாதுகாப்பார். எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் பாதுகாப்பார். அதாவது ஒரு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த சுனாமி வந்த டைம்ல வந்து நாங்கள் வந்து ஒரு வேலி என்கிற திருவனந்தபுரத்தில் வேலி என்கிற கடற்கரையில் உட்கார்ந்துருந்தோம். அப்போ நம்ம எங்கே அந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் இது வந்துச்சு, அந்த சுனாமி அடிச்சது. ஆனால் அந்த வேலி பீச்சில் பார்க்கும் பொழுது தூரமாக கடலில் அந்த தண்ணீருடைய கலர்லாம் மாறுறதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் இருந்த இடத்துல எந்த மாற்றமும் வரவில்லை, எந்த சேஞ்சும் வரல. ஆனால் நாங்கள் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு வீட்டுக்கு செய்தி தெரிந்து கொண்ட பிறகு வீட்டுக்கு வந்து நாங்கள் டிவியை பார்க்கும் பொழுது கடற்கரை ஓரமாக இருந்த அநேகர் இந்த சுனாமியினாலே பாதிக்கப்பட்டார்கள், வாரிக்கொண்டு போனது என்று நாங்கள் வாசித்து அறிந்து கொண்டோம். அப்போ தேவன் பாதுகாத்தார் அந்த இடத்துல. அதை பார்ப்பதற்கு தேவனுடைய ஆவிக்குரிய தளம் எங்களை பாதுகாத்தது என்று சொல்ல விரும்புகிறேன். அப்போ நம்ம பிசிக்கலா நம்ம வந்து அந்த பூமிக்குரிய தளத்துல தான் இருக்கிறோம். ஆனா அந்த இடத்துல தேவன் தம்முடைய ஆவிக்குரிய தளத்தை சிமுலேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சேம் பிளேஸ் அதே போல உருவாக்கி அதில் நம்மை வைத்து பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிறார் என்று இந்த நாளில் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதைத்தான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் மற்றும் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே நாம் ஒரு முடிவு செய்வோம். எப்பொழுதும் ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசித்து ஜபிக்கிறவர்களாக, தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருப்போம். அப்பொழுது தேவன் அதே ஆவிக்குரிய தளத்தை வைத்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமென்.